என்னங்க நீங்க என்ன பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை நான் தான் ரிப்பேர் பண்ணேன்னு வதந்தியை கழிப்புட்டது யாருங்க உங்க வீட்டுல? எங்க பாட்டி தாங்க சொன்னாங்க இந்த மேட்டரை. நினைச்சேன் கிளவிதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோம். ஏங்க அந்த லூசு கிளவிகிட்ட வச்சுக்க வேணான்னு போற அன்னைக்கு அட்வைஸ் பண்ணல, கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வாரமா பாட்டியோட பேசவே இல்ல. அதுவா வேணும்னே வந்து பேசுது. நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க பேசுங்க, பேசாம போங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுங்களா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இதை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்காக நானே செஞ்சது. சாவித்ரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. எதுக்கு? இல்ல, எங்க வீட்டுல யாருமே செல்லமா என்ன சாவித்ரின்னு கூப்பிட்டதே இல்ல. ஐயோ, பேர்ல என்ன செல்ல வேண்டி கிடக்க. என்ன ஏதாவது பேச விடுறியா? நீ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற. நீங்க கோவப்படுறது கூட செல்லமா கோவப்படுறீங்க. அம்மாடி, காஃபி எடுத்துட்டு போமா. வரேன் சித்தி. இத சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் உங்களுக்காக நானே பண்ணிருக்கேன். உடனே வந்துடுறேன். ஐயோ, என்னங்க இது? தாவணி எல்லாம் பிடிச்சு விளையாடுறீங்க. என்னங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, சொன்னா கேளுங்க. யாராவது பாத்துட்டு போறாங்க. விடுங்க விடுங்கண்ணா. அது ஏங்க உங்க வீட்டுல எல்லாரும் ஹாஃப் மைண்டாவே அலையறீங்க? தாவணி ஆணில மாட்டிருக்கு, திரும்பி பாருங்க. ஆணியா? தாவணி ஆணில மாட்டிருந்தாலும் நீங்க எடுத்து விடலாம்ல. ஏன் அதை உங்களால எடுக்க முடியாதா? ஐயோ, மாப்பிளோட்டுக்காரங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. என்ன மாப்பிள வேற உள்ள இருக்காரு. ஏதாவது கோழி முட்டு விட்டு பிரச்சனை ஆகி போச்சுன்னா? கம்மனர்ரா தம்பி, இவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரணுங்கிறதுக்காக தானே அப்படி ஒரு டியூனை போட்டேன். சரி, அழுகாத்திய நிறுத்தறதுக்கு ஒரு டியூன் இருக்குல்ல, அத பாடு. நிறுத்தப்பா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணு பிடிக்காம சொல்லிட்டு போயிருவான். என்னங்க நீங்க ஆணி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்றது? நீங்க மறுபடியும் வேணும் வேணும் நீங்க வந்து நிப்பீங்க. மறுபடியும் வேணும் வேணும் உங்க தாவணி இதுல வந்து மாட்டோம். எதுக்கு ரிஸ்க்? அதுக்குதான் அடிக்கிறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? எனக்கு. காஃபி சாப்பிடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேனோ அதை தவிர மற்றது எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ, மாப்ள, காப்பி டம்ளரோட வரத பார்த்தா பேசி கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. சித்தப்பனுங்க வேற இல்ல, வா இப்படி ஓடிரலாம். அட நீங்க வேற மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அவளே ஏதாவது முடிவு பண்ணிக்கிறா. நிலைமை தெரியாம லவ்ல கூட்டிட்டு இருக்கா. அவ பேசாட்டே என்ன மாப்ள, நீ பேச வேண்டியதானே? அந்த பொண்ணு வருது வருது. கொஞ்சம் சைடு வாங்க, நான் பேசுறேன். எங்க மாப்பிள்ளை இங்க எதுக்காக வந்தாருன்னா? அது எனக்கு தெரியுமே. பாத்தீங்களா, இதேதான் இதேதான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு லவ்ல கூட்டு விரல நோண்டியே வாழ்க்கை போச்சு. ஏமா சாவித்ரி, மாப்பிள்ளை கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இன்னும் இல்ல சித்தப்பா, அவர் வெக்கப்பட்டு பேசவே மாட்டேங்கிறார். மாப்பிள்ளைனா அப்படித்தான். ஏன் மாப்பிள, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க சாவித்திரிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வக்கா? ஐயோ, என் பொண்ணு வேற அழுகுது. கண்ணுல இருந்து மழை மழையா தண்ணி வேற வருது. ஐயோ, ஹலோ, பேசுங்க மாப்பிள, பேசுங்க மாப்பிள. என்ன இது பேசு பேசுன்னு மைக்கு நிட்டினா என்ன அர்த்தம்? இது என்ன கட்சி பொதுக்குழு மீட்டிங்கா? உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு பேசுன வரைக்கும் போதும். வா மாப்பிள, ஊருக்கு போலாம். இருங்க, வா. நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. போகும்போது தனியா போனீங்கன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க? எல்லாரும் ஒன்னா போவோம். நீங்களுமா? நான் சாவித்திரின்னா இது எதுக்குங்க? இல்ல, நீங்க போட்ல ஏற மாட்டீங்களா? அப்படி நான் சொன்னேயா? மாப்பிள, கண்ணுல தெரியுது மாப்பிள. சித்தப்பா என்ன பேசிட்டே இருக்கீங்க? அவருக்கு லாஞ்சுக்கு நேரமா இதுல. இதுங்களா பேசி இதுங்களா முடிவு பண்ணிக்குதுங்க. எங்க போய் முடிய போதோ? லான்ச்ல ஏறி நம்ம ஊருக்கே போயிருவானுங்க. வா மாப்ள போலாம். ஸ்பீடா போறாங்க. தவுளே நாதஸ்வரம் ஸ்டாப்.